ஜாக்கி டிவி நேயர்களே, இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. பாரு 25 நாள் பிக் பாஸ் வீட்டில் பாரு பாஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த வீட்டை வச்சுருந்தாங்க. எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே அசீம் மாதிரியான ஒரு ஆட்டத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, இதில் பாலாஜி முருகதாஸையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம், ஓகேவா? ஸோ ஆனால் பாலாஜி முருகதாஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக விளையாடுவார். அசீம் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் பேசி அதை கொஞ்சம் சொதப்புவார். இவங்க சுத்தமாகவே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க விளையாண்டாங்க. எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு ஆளை டீம் என்ன செய்வாங்க, வளர்த்து விடுவாங்க. அப்போ தான் ஒரு என்ன சொல்கிற ஒரு மோசமான ஒரு வில்லன் இருக்கும்போது ஒரு ஹீரோ அதை அடிக்கும்போது தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் திரைக்கதையாக இருக்கட்டும், சினிமா திரைக்கதை, நாடகம், எதாக இருந்தாலும் இந்த ஃபார்மேட் பொருந்தும். உதாரணத்துக்கு இன்ட்ரோடக்ஷன், ப்ராப்ளம், சொல்யூஷன், இதுதான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தி அதுக்கு சொல்யூஷனாக யாராவது வரும்போது அந்த இடம் வேறு லெவலுக்கு போகும். ஸோ இந்த 25 நாள் இப்படி ஆச்சு. அதன் பிறகு வைல்டு கார்டில் 4 பேர் வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சாண்ட்ராவும் பிரஜனும் வந்தாங்க. பிரஜன் அவருடைய பங்குக்கு என்ன பண்ணார், ப்ராங்க் ஒன்று பண்ணார். பிக் பாஸ் சாண்ட்ராவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா 3 சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு. ஒன்று என்னென்னா வேலையை விட்டு தூக்கணும், ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஓகே, அப்புறம் ராஜினாமா பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு. கூட யாராவது ஒருத்தவங்களை சேர்த்துக்காங்க அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனை சேர்த்துக்குவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் திவ்யாவை கூட சேர்த்து இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க ரொம்ப கிளவராக பண்ணாங்க சாண்ட்ரா. காரணம் என்னென்னா, பிரச்சனை சொல்கிற பற்றி கேட்பாப்பில். ஏன்னா அந்த வேவ்லேருந்து தெரியும், நீங்கள் இதில் வேறு யாரை விட்டாலும் சரி அதுக்கான பலன் எனக்கு கொடுக்குறியா, எனக்கு தலைவர் பதவிக்கு அடுத்த வாட்டி எனக்கு பாஸ் வாங்கி தரியா, இல்லை என்னை நாமினேஷன் பாஸ்லேருந்து எனக்கு காப்பாற்றி விடுவியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீல் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீல் மற்றவங்கன்னா போடுவாங்கன்றதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனையே சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை சூஸ் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்க ரொம்ப அழகாக காய் நகர்த்த ஆரம்பித்தாங்க. இந்த டாஸ்க்கு நிறைய பேர்கிட்ட கொடுக்கும்போது சொதப்பிடுவாங்க, நடுவில் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிளவரான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணாங்க. அதில் சக்ஸஸான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல் விக்ரம் தலைவர் பதவி இழந்தார். ஓகே, அப்பா சாமி, தலைவர் பதவியை நான் விட்டுட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு பேட்சை கட்டி வச்சு அழாத குறையாக போயிட்டார். அது ஒன்று. ரெண்டாவது, வியன்னா செஃப் பொசிஷன்லேருந்து மாற்றினாங்க. மூணாவது, சபரிக்கிட்ட இருந்த விஷயங்கள் இவர் வாட்டர்மெலன் போச்சு. ஸோ இதுதான் அவங்க சீக்ரெட் டாக்ஸில் பண்ணது. எல்லாத்த விட பங்கம் பண்ணது அப்படின்னா பார்வதியை கதற விட்டது தான். உண்மையிலே பார்வதி ஒரு நாள் பொறுத்துக்காங்கலாம் சொல்லி அவங்க கெஞ்சி கதறிட்டு இருக்கும்போது லெஃப்டில் ஹேண்டில் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பார்வதியை பிரஜனும் சாண்ட்ராவும் மட்டும்தான். ஏன்னா பார்வதி என்னை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு கேட்டகரியில் தான் அவங்க இருந்தாங்க. அது இப்படி தான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எந்த இடத்துல ஆனால் ஃபஸ்ட்டு அடித்தது பிரஜன் தான் பண்ணார். ஏன்னா பார்வதி இந்த மின்சார பூவை சாங்குக்கு அவங்க தனியாக பரதநாட்டியம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கான்செப்டே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ண போய், அப்போ நான் எதுக்கு ரஜினி மாதிரி படையப்பா ரஜினி மாதிரி ஆக்ஷன் பண்ணி சுற்றிட்டு இருக்கணும், 2 பேரும் ஒன்று பண்ணும்போது அதுக்கு நீங்களே தனியாக ஆடிருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த கான்செப்டில் என்னை கூப்பிட்டு வந்தீங்கன்னும் போது கெஞ்சுவாங்க அவங்க, ஓகேவா? பிரஜன் அது ஒரு ஒரு கன்சிடரேஷனே வச்சுக்காமல் கண்ணாமன்னு கத்திகிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் பார்த்து இடம் கொடுத்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் வந்த நாள்லே திவ்யா கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் பழகி என்ன நடந்தது போச்சு அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு கடைசியில் அந்த கண்டென்ட்டே அவங்க எப்படி திருப்பி விட்டாங்கன்னா, நான் என் பர்சனல் விஷயத்தை யாருக்கும் பேச உரிமையே இல்லைன்னாங்க. இவங்க தான் போய் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, என்ன என்னை சாப்பிட வரல, அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமா தான் திவ்யா கேட்பாங்க. ஆனால் அதையே அவங்க ரூடாக தான் பதில் சொல்லுவாங்க. அதிலே அந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரஜன் இந்த டான்ஸ் மேட்டரில் பிடிப்பார். அடுத்த விஷயங்கள் இந்த தொடச்சிக்கிட்டே அவர் இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட பேசுங்கன்னு வேலை செஞ்சுட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பார். உங்கள் பின்னாடியே ஒடியாருவாங்க. அவங்க
ஒரு கட்டத்தில் நீங்கள் ஃப்ரீயானது வாங்க, ஃப்ரீயானதெல்லாம் வர முடியாது, நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், உங்களுக்கு எதாவது வேணால் நீ என்கிட்ட வந்து பேசுங்கன்ற மாதிரி அந்த டைனிங் டேபிளை வந்து தொடச்சிக்கிட்டே போவார். அந்த கிச்சன் டேபிளை வந்து தொடச்சிக்கிட்டே போக அவங்க உடையவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக பார்வதி வந்து போனது. ஏன்னா இதே விஷயம் நம்ம கனி போய் சொல்லுவாங்க, ஏங்க நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் மதிக்காமல் போயிட்டே இருக்கீங்க, நான் என்ன உங்களுக்கு பிச்சைக்காரனாங்க உங்கள் பின்னாடியே வர்றதுக்கு, நான் பேசுகிறேங்க, நீங்கள் நின்று அதுக்கு அட்ரஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கத்திக்கிட்டு வந்து கனி ஓடுவாங்க பின்னாடி. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவங்க மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆமாம் நான் அப்படி தான், நீ என்னவாலும் நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டே பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் வந்து பிக் பாஸ் 26 நாள் இருந்தது, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளார வர்றதுக்கு முன்னாடி வரை. அதன் பிறகு திவ்யா கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்தாங்க. ஆனாலும் பிரஜன் வந்து டைரக்டான ஒரு தாக்குதலையே வந்து முன் வச்சார். அதெல்லாம் அவங்க சுற்றினாங்க. அதுதான் வந்து நான் வந்து கனி பின்னாடியே அவங்க ஓடின விஷயத்த வந்து நான் சொல்லி வச்சேன். ஆனால் நேற்று சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளையிலேருந்து கிச்சனை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன், கிச்சனை நான் பண்ணுறேன், எட்டு போய் சர்வ் பண்ணும்போது அதில் வந்து இவங்க வியனை வந்து பேர் எடுத்துக்கிறாங்க போடுறாங்க. அப்போ வந்து அதே மாதிரி கிச்சன் உள்ளார வந்து அன்வான்டான ஆட்கள் உள்ளார வரக்கூடாது, அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கிச்சன் தலைமையில் நான் தானே இருக்கேன், நான் கிச்சனை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கெஸ்ட்டு இருந்தா என்ன, கெஸ்ட்டு நான் தலையில் வச்சு தூக்கி வச்சுருக்கோம். அவங்க கெஸ்ட்டு ஏன் ஒரு ஹோட்டல் வந்து எல்லா பொருளுமே கொடுத்துட்ருக்கான். ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்குறீங்க, நீங்கள் கேட்குற எல்லா பொருளுமே அவன் கொடுக்குறான், இல்லைன்னு தான் சொல்லுவான். கிச்சன் க்ளோஸ் சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அவங்க போவாங்க, கெஸ்ட்டு இது மாதிரி கேட்பாங்க, நான் கிச்சன் க்ளோஸ் பண்ணுறேன் கிடையாது அப்படின்வாங்க. ஸோ இப்போ தலைவர் பொறுப்பில் இருக்கிற விக்ரமுக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ விக்ரம்லாம் வேலை இருக்கும்போது இந்த பக்கம் திவ்யா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து முன்னுக்கு பின் முரணா, அதாவது முக்கியமாக வந்து இப்போ வந்து அசிஸ்டண்ட்டு மேனேஜர் தான் வந்து பாரு, அவங்க சொல்கிற எதையுமே கேட்குறதில்ல, எதை சொன்னாலும் வந்து நடந்து போகிறது. அவங்க எப்படிலாம் வந்து கனிக்கு வந்து பேசும்போது அவங்க நடந்து போயிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரியான ஸ்டைலு, அதே மாதிரியான பாடி லாங்குவேஜ்னு போட்டு பாரு வந்து கதற வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, பாரு வந்து பங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து இப்படி ஒரு, ஏன்னா நீங்கள் இதுதான் இந்த கேமோடைய சுவாரஸ்யமே, இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லைன்ற மாதிரி இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் போது பாரு கெஞ்சி கதறிட்டு வராங்க. ஒரு நாள் அரை நாள் இப்படி தானே இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். எல்லாருக்கும் வந்து மேனேஜர் பதவியோ தலைவர் பதவியோ பிரவீன்லேருந்து துஷார்லேருந்து எல்லாரும் அதை பண்ணும்போது, நீங்கள் கனியிலேருந்து எல்லாரும் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள மதித்ததே கிடையாது, கீழே வச்சுட்டு போவீங்க, எவ்வளவு கான்ஃப்ளிக்டை நீங்கள் உருவாக்குனீங்க. சரி, இப்போ அதுக்கெல்லாம் வந்து பாயாசம் சாப்பிட்ட மாதிரியான விஷயத்த சாண்ட்ரா பண்ணாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் தான் ரொம்ப பெரிய விஷயங்க. மார்வலஸ், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லலாம். சான்ஸே இல்லாத அளவுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ். இவங்க கதறு நீங்கள் பாரு மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, காண கண் கோடி வேண்டும், ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டே சுற்றுவாங்க. இது ஒரு கதை, ஓகேவா? ஸோ அது மட்டும் கிடையாது, சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொன்ன பிக் பாஸ் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணிட்டாங்க. வாட்டர்மெலன் வந்து சபரி வந்து ரோல் சேஞ்ச் ஆகி ஸ்டாச்சுக்கு வந்து வாட்டர்மெலன் போயிடுது, திவாகருக்கு போயிடுது. இந்த பக்கம் கிச்சனில் வியன்னா சீன்லாம் போட்டுட்ருப்பாங்க, அவங்கள நகர்த்திடுவாங்க. தலைவர் பதவியிலேருந்து இறங்கி சபரி வந்து இதுக்கு போயிடுவார். ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து ஒத்தாலாக நின்று எந்த பெரிய சப்போர்ட்லாம் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சனையே பேசும்போது கூட அவங்க அடக்கிட்டாங்க போல இருக்குது, அது கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன கிளிப்ஸ் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன சொல்கிறது, ஃபண்டாஸ்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா பண்ணியிருந்தாங்க. கனி பேச எப்படி போனாங்களோ அதே மாதிரி ப்ரோமோவில் கூட அதை காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து நான் அப்படி பண்ணனே, போங்க வச்சுக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்காங்க, நான் அவ்வளோதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நின்னது. அந்த கன்சிடரேஷனே இல்லாமல் பாரு எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறதுன்னு ஒரு பழமொழி ஒன்று நம்ம ஊரில் இப்போ ரீசன்ட் பழமொழி இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பழமொழியை வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிட்டா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சாண்ட்ரா பண்ணாங்க. இந்த 32 நாளில் இது வந்து ஒரு நல்ல ஒரு கூஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் வந்து மெயின் எபிசோடில் வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிப்பாங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் வரும்போது இன்னும் பார்த்து நீங்கள் வந்து அசந்து போவீங்க. அந்த அளவுக்கான விஷயத்தை சாண்ட்ரா ஒத்தாலாம் வந்து நின்று பண்ணாங்க. எல்லாத்தோட பாருக்கு பாயசம் போட்டு தான் இங்கே இருக்கிறது பெரிய விஷயம். சாண்ட்ராவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நேரத்தை தெரிவிச்சுக்கோம். சாண்ட்ரா வந்து இந்த அளவுக்கு ஓகே, பட் போக அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.